எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. இதோட வந்து இந்த போராட்டம் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. தமிழ்நாடோட கோல் வந்து எப்போலேருந்தோ பேன் நீட்டுன்றதாக தான் இருக்குது. இதை வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அட்டாக் பண்ணதுனால நம்ம வந்து திரும்ப ரீஇக்னேட் ஆகி ஸ்டார்ட் ஆச்சு. தவிர நம்மளோட என் கோல் ஒன்றும் நார்த் இந்தியாவில் சொல்கிற மாதிரி ஃபேர் நீட் மட்டும் இல்லை, பேன் நீட் தான். ஏன்னா வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆக்சசிபிலிட்டி இல்லாதனால இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால எவ்வளோ அஃபெக்ட் ஆகாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீட் கண்டினியூ ஆனாலுமே வருஷம் இங்கே வந்து அதோட அஃபெக்ஷன் இருந்துட்டே தான் இருக்க போகுது. வருஷம் செத்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. இதுக்கு ஒரே வழி வந்து இந்த சிஸ்டம் ஆகணும். ஸோ இதோட எங்களோட போராட்டம் நிற்காது, கண்டினியூ தான் ஆகும். தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணது அப்படின்றது ஒரு கோரிக்கை தான். இது வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணதை மட்டும் காட்டல. இது என்ன காட்டியிருக்கு அப்படின்னா, இந்த என்டையர் RSS பிஜேபி வந்து தன்னோட முட்டியில வந்து இப்ப வந்து கவுந்து விழுந்திருக்கு. எங்களோட கோரிக்கை வந்து நீட்டை ரத்து செய்யணும். நீட்டை வந்து சரி செய்யணும், இல்லை ரத்து செய்யணும். புரியுதுங்களா? ஏன்னா அதனால நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுது, நிறைய பேர் சூசைட் பண்றாங்க. நம்ம இது ஃபினான்ஸ் இல்லைங்க. சொல்ல போனா என்னதான் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குது, ரிசர்வேஷன் கரெக்டா இருக்கு, ப்ராப்பரா இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு வந்து தரமான ஒரு கல்வி கிடைக்கணும். ரிசர்வேஷன் கிடைக்கிறதுனால ஒரு தரமான கல்வி கிடைக்குமான்னு கேட்டா இல்லை. அது கொடுத்தாதான் நீட்டை வந்து நம்ம பண்ண முடியும். நீங்க ஒரு சர்ப்ளஸே கொடுக்காம நீட்டை பண்ணணும்னு சொன்னா அது என்னது? நம்ம வந்து நீட் பேன் பண்ணணும், அதுதான் நமக்கு கடைசி இலக்கு. இது ஒரு ஆரம்ப கட்டம் தான். மாணவர்களோட போராட்டம் எப்படி இருக்குன்றது இந்தியா பார்த்துருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசு இதை பார்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து செயல்பட போறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்றது ஒன்லி பார்ட் ஆஃப் அவர் டிமாண்ட் தான். நாங்கள் வந்துட்டு நஷ்ட ஈடும் கேட்டிருக்கோம். அண்ட் எண்ட் கோல் வந்துட்டு இஸ் டு பேன் நீட். ஏன்னா NTA வந்து 2013 இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டதுலேருந்து 75 பேப்பர் லீக் மேலே பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எஃபர்ட்டு நீட்டுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஆலனு ஆகாஷ் போன்ற நிறுவனங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அவங்களுக்கு பலாயிரம் கோடி ப்ராஃபிட்டும் பார்த்துட்டு அது பத்தாம அதுக்கப்புறமாவும் வந்துட்டு இவங்களுக்கு மறுபடியும் இன்னும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் லீக் வேற பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கேமுக்கு மேலே ஸ்கேமாக இருக்கு. ஸோ பேன் நீட் அப்படின்றதான் எண்டு கோல். இது கண்டிப்பாக பெரிய வெற்றி. ஆனால் நீட்டை முழுசா பேன் பண்ற வரைக்கும் இது நிறுத்த மாட்டோம். I think just resign is not enough. He should be held accountable enough to actually put him in prison, I would say that. And court and high court should actually go through the process in the case. And all the MLAs and politicians should be questioned about what they are doing for the country and where this future is going to be held. இது நார்த் இந்தியாவில் அந்த காங்கிரஸ் பார்ட்டியோட வெற்றியாக இருக்கலாம். நமக்கான வெற்றி வந்து எஜுகேஷன், ஜாப்ஸ், இது எதுவும் ஃபிக்ஸ் ஆகாமல் இது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒன்றுமே இல்லைன்னு உதாசீனப்படுத்தின ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருக்காருன்னா நம்ம பேசுறது முதல் முறையாக கவர்மெண்ட்டு கேட்குதுன்னுங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு ஆறுதல் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியாகவும் எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன வெற்றிகள் தான் வந்து இங்கே திருப்பி நம்மளை உட்கார வைக்கும், திருப்பி நம்மளை போராட்டத்துக்கும் வரணும்னு சொல்லும். ஏன்னா டெமோக்ராட்டிக்காக பேசுகிறோம், உங்களுக்கு கேட்குது அப்படின்னா முதல் முறையாக கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குன்னு. ஏன்னா முன்னாடி வந்து மோடிங்கிறவர் ஒரு அரசர், அவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் ஏதாவது சொன்னால் நம்ம செஞ்சாகணும்னு. இன்னைக்கு ஒரு டெமோக்ரஸின்னு லைட்டாக துளி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் விக்டரி ஆஃப்டர் a long period of protest. ஸோ இது நம்மளோட வெற்றியாக தான் நம்ம நினைக்கிறோம். ரிசைன் பண்ணது மட்டும் போதுமா, இல்லை அதை தாண்டி வேற எதுனா எதிர்பார்க்குறீங்களா? ரெசிக்னேஷன் மட்டும் தான் பெண்டிங்ல இருந்தது. அவங்க அந்த 1 crore rupees கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. FIR எல்லாமே ரிமூவ் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த ரெசிக்னேஷன் மட்டும் தான் அவங்க கடைசி வரைக்கும் ஆக்செப்ட் பண்ணாமல் இருந்தது. இப்போ 20 minutes முன்னாடி அவங்க ஆக்செப்ட் பண்ணது இஸ் வெரி பிக் விக்டரி அக்ராஸ் இந்தியா. இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மைல் ஸ்டோன். அதனால இது எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு வெற்றி. இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்றது தான் முக்கியம். இது வந்து ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் கிடையாது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மூவ்மெண்ட். டிவிகேவோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ நீங்கள் எந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறீங்கலாம் முக்கியம் இல்லை. என் கூட இந்த சிஜேபி இதில் வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் தான். படம் பார்த்தாங்க தான் அவங்களும். ஆனால் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட்டையும் ரியல் லைஃபையும் பிரிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறதுனால இது வந்து உங்களுக்கான மூவ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இது வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம பண்ணுற உதவியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து டிவிக்கே இருக்கிறனால இது வந்து நீங்கள் தள்ளி போகணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒன்று கூடி வந்து பண்ணக்கூடிய ஒரு போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். நீட்டை ஆதரிக்க சொல்ற தமிழக அரசு மெரினாவை பூட்டி வச்சிருக்காங்களே, அதை பற்றி அதுதான். அது ஏன்னா இப்போ ஒரு அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்காங்க. அனிதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர் அவ்வளோ சொன்னார். அப்போ வந்து அவர் ஒரு காமன் மேனாக இருக்கும்போது அவ்வளோ சொன்னார். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் மேனாக இருக்கும்போது அவர் எதுவும் எங்களுக்கு சப்போர்ட்டபுளாக பேச மாட்டாரு அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு காமெடியாக தான் இருக்குது. என்ன லாஜிக்குன்ட்டே தெரில. அன்னைக்கு வந்து என்னன்னா இப்படி சொல்கிறாரு, காவல்துறை ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இல்லையா, நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கோம் தான் சொன்னாரே தவிர அவரோட கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்ததுக்கு எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கல. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணுன்றதுக்காக எந்த ஒரு குரலுமே அவர் கொடுக்கல. இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது பார்க்க.
நாங்க நீட்டுக்கு எதிர்ப்போம், ஆனா போராட்டம் நடத்த விட மாட்டோம்னா இதுவே ஒரு அடக்குமுறைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு அன்னைக்கு கூடின கூட்டம் ஒரு அரசியல் வரலாறையே மாற்றுச்சு. அந்த விதத்துல ஏதாச்சும் அவரோட அரசுக்கு களங்கம் விளைவிக்குமான்றதை தான் பயப்படுறாரே தவிர, மாநில உரிமை இன்னைக்கு வந்து கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும், அதாவது பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு வரணும்ன்றதை நோக்கி அவங்க கட்சியோட குரல்ன்றதே இல்லைன்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, யாருமே வீதிக்கு வர வரைக்கும் அவங்க ஆதரவா இருக்காங்களா எதிர்ப்பா இருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப தாவேக்கா வந்து அவங்க ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி மெரினாவெல்லாம் பூட்டக்கூடாது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டு இருக்காங்க. இங்கதான் அவங்களுக்கு ஓட்டு போட்ட, அவங்களுக்கு ரசிகரா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்க போராடிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப இங்க வரணும் அவங்க, அப்பதான் அவங்க ஆதரவா எதிர்ப்பான்னு தெரியும். பார்லிமெண்ட்ல மட்டும் பேசினா மட்டும் நமக்கு தெரியாது அவங்க ஆதரவா எதிர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சுத்தி இருக்கவங்க 4 சூசைட் நான் பார்த்திருக்கேன். அப்ப இது வந்து நம்ம எல்லாருமே எங்க ஏஜ்ல இருக்க எல்லாரும் இதை இந்த கடந்த 7 வருஷம் 8 வருஷம்ல நாங்க பார்த்து நாங்க வளர்ந்த ஒரு சூழல் தான் நீட். அப்ப எல்லாருக்கும் இது ரிலேட்டபிளா இருக்கும், அதுக்காக முன் வரணும். மெரினா அவங்க ஓப்பன் பண்ண பயப்படுறது புரியுது. ஏன்னா மாணவர்களோட எழுச்சி அப்படின்றது வந்து எந்த ஒரு ஆளும் அரசாங்கமும் வந்து பயப்படக்கூடிய ஒன்று தான். அவங்க ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே பேரிகார்லாம் போட்டு நின்ட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போன ஆட்சி வரைக்கும் ப்ரொட்டஸ்ட் நிறையா போயிருக்கேன், அங்கெல்லாம் இவ்வளோ போலீஸ் நின்னதில்லை. மக்களோட போலீஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. எதுக்காக பயப்படுறாங்க, இந்த ஆட்சி என்ன நினைக்கிறாங்கன்றது புரியலை. இப்போ வந்து நம்ம தாவிக அரசோட நிலைப்பாடு வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் கட்சின்னே சொல்லலாம். அது ஒரு கல்ட்டு கூட்டம். அந்த கூட்டம் வந்து மேலிடம் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா சனம் செட்டி இங்கே வந்திருந்தாங்க. சனம் செட்டி என்ன பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா FTFS இருந்தாங்க. அதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஃபயர் விடுறாங்க, சிங்கப்பண்ணுன்றாங்கன்றப்போ அந்த கூட்டம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குன்றப்போ அவங்கள நம்ம கணிக்க முடியாது. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து அடிபணிஞ்சு போகக்கூடிய ஒரு இதில் தான் இருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு இந்த தமிழக அரசு வந்து அடிபணிச்சு தான் போகும். இந்த பக்கம் வந்து சாஃப்டா வந்து இந்த பக்கமும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டு மானமிழந்து தான் சுத்த போறாங்கன்றதான் நிசப்தமான உண்மை. மோடியும் விஜயும் எப்ப ஒரே மாதிரியே செயல்படுறாங்க. அது வந்துட்டு ஃபேஷிஸ்ட் அரசு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது இவங்க வந்து பாசிசமா பாயாசமா அப்படின்னு கலாய்ச்சது எதுக்கு அப்படின்னு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன்னா எந்த போராட்டத்தையும் இவங்க நடத்த விடுறதே கிடையாது. பயங்கரமா ரொம்பவே என்ன சொல்றது, பயங்கரமா ஹராஸ் பண்றாங்க. சும்மா நின்னு பார்த்தா கூட இங்கெல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறது ஒரு போலீஸ் ஸ்டேட் மாதிரி இருக்கு. மெரினா கண்டிப்பா ஓபன் பண்ணணும். பண்ணாதான் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதுதான் கொடுக்கும். மெரினா மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் வந்துட்டு இவங்க போராட்டம் நடக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்படி ஏன் இவங்க பயப்படுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க தான் சொல்றாங்க நாங்க இந்த ப்ரொடெஸ்டுக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உண்மையாவே ஆதரவு தெரிவிச்சா அதை ஓபன் பண்ணி விட வேண்டியதானே, ஏன் பயப்படணும் அப்படின்னு எனக்கு புரியல. I mean, these protests is pretty peaceful though. I am North Indian, so I know the condition of Janata Mantar, and technically that was very brutal. This is a peaceful protest. We are not harming anyone, and that protest was done by students in Janata Mantar. They were actually doing it very peacefully. And the police, I don't know what came into their mind. They just suddenly came, barged in and charged with the lathis. Like they are some kind of terrorists, and I just hate it to be fair. Sir, நீட் பேன் ஆகணும்னா கான்கரண்ட் லிஸ்ட், யூனியன் கான்கரண்ட் ஸ்டேட் லிஸ்ட்னா கான்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் வரணும். அதுக்கு வந்து ஷெட்யூல் 7 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அது அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா பார்லிமெண்ட்ல பில் எடுக்கணும். பில்ல பாஸ் பண்ணணும்னா மெஜாரிட்டி வேணும். இதெல்லாம் நடக்கணும்னா 2029 எலெக்ஷன்ல மாற்றம் வரணும். இதெல்லாமே நடக்கணும்னா வரும். இதனால நீட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னுக்கு வந்து போராடினா அது ஒரு கட்டளை வரைக்கும் நம்மளால எடுத்துட்டு வர முடியுன்ற ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதனால நம்ம கொடுக்க வேண்டிய ரெசிடென்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். 2029 நம்ம வந்து திருப்பியும் இந்த பில்லை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கான்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்கணும். அதனால இது வெற்றி நம்பர் 1. 2029 திருப்பியும் ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது இந்தியர்கள் எல்லாருமே நினைச்சு ஒரு புது கவர்மெண்ட் அமைச்சு இந்த நீட்டுக்கு ஒரேடியா ஒரு தீர்வு காணணும். அதுக்கு ஒரு 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்.